இயேசு கிறிஸ்துவை நாம் நேரடியாக சந்தித்த தருணங்கள். உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய மகான்களை, கடவுள்களை பார்க்கணும்னு நினைப்பீங்க. நான் கூட இயேசுவை பார்த்துருக்குறேன், நான் கூட அந்த குருவை பார்த்துருக்குறேன், இவரை பார்த்துருக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையாலுமே நம்ம இயேசுடைய சீடர்னு சொன்னால் யாரை நம்ப போகிறீங்க? இயேசுவுக்கு இருந்த 11 சீடர்கள் தான் சீடர்கள், மற்ற சீடர்கள் கிடையாதுன்னு சொல்லுவீங்க கிறிஸ்தவர்கள். இயேசுவின் சீடர்னா என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களாம் சீடர்கள்னா என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய குருவினுடைய வித்தைகளை அனைத்தும் அவர் செய்வார். தன் குரு தன்னிடம் இருக்கக்கூடிய வித்தைகளையும் அவரிடம் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாவற்றையும் தன் சீடனுக்கு மாற்றி விடுவார். அதுதான் ஒரு உண்மையான ஒரு சீடன், நேரடியான சீடனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அவர் செய்யக்கூடிய விஷயத்தையே ஒரு இலக்காக வைத்திருப்பார். அவர் சொன்னதை உலகத்திற்கு கொடுக்கும்னு நினைப்பார். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து எனக்கு அன்பையும் அமைதியும் உலகிற்கு சமர்ப்பிக்க வேண்டும், விடுதலை வழங்க வேண்டும், ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ விடுதலை கொடுத்து அதற்கு வாழக்கூடிய வாழ்வியலுக்கான ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடராக பல மகான்களுடைய வழிகாட்டுதலின் வழியாக இதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். உடனே நீங்கள் இது மதங்களாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் பிரபஞ்சத்தை உணர்ந்தவர். அவர் மொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆத்மசக்தியின் ஒரு அவதாரம். அவர் நம்மளுடைய ஆத்மா இருக்கிறீங்களா, நம்ம ஆத்மாக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றிணைப்பாக இருக்கக்கூடிய கிறிஸ்து உணர்வு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு கான்சியஸ் லெவல், கிறிஸ்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்வு நம்மை தேர்ந்தெடுத்தால் அது நம்ம இயேசு கிறிஸ்துவின் சீடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிரபஞ்சத்துடைய ஆத்மசக்தியாக இருக்கக்கூடிய கிறிஸ்ட் கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு தொடர்பாளராக, ஒரு ஆத்ம சீடராக நான் உங்கள் முன்பாக அமர்ந்திருக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து என்பதை ஒரு மனிதராகவோ ஒரு அதுவாகவோ பார்க்காம அது ஒரு கான்சியஸ் லெவல், அது ஒரு இறைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அது உடலெடுத்து நமக்கு ஒரு போதனைகளை கொடுத்துட்டு போகுது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கான்சியஸ் லெவலுக்கே போயிடுவார். அதான் சொல்லியிருப்பார், நான் வானத்திலிருந்து உண்டானே, நீங்கள் கீழிருந்து உண்டாயிருக்கிறீர்கள் என்பார். இதெல்லாம் உண்மைதான். கிறிஸ்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை, அதீத தெய்வீகத்தன்மை. அந்த தன்மை அடைஞ்சால் நீங்களும் அந்த நிலைக்கு போயிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த நிலையை நமக்கு உணர்த்தி அதை எப்படின்னு புரிய வச்சு அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம் இதெல்லாம் உலகத்தில் பூமியில் நிலைச்சிருக்குன்னு சொல்லி ஆன்மீக பணியை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிறாரு. ஸோ இவரை சந்தித்த தருணங்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதை நம்பாட்டிப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்புறவங்களுக்கு இது உண்மையாக இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று பல ஆத்மாக்கள் தேங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். நானும் இறைவனுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த ஒருவன் தான். கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பேசிக்கொண்டு கடவுளுக்கு எதிராக பேசிக்கொண்டு இருந்தவன் தான். ஒரு கால நேரம் வந்தது, நானும் ஒரு கத்தோலிக்க சபைக்குள், அந்த ஆலயத்திற்குள் செல்ல வேண்டிய நேரம் ஏற்பட்டது. அந்த தருணத்தில் இயேசு கிறிஸ்துவை நான் ரொம்ப மோசமாக திட்டின காலம். ரொம்ப மோசமாக திட்டி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தேன். வால்பாறையில் அந்த சர்ச் இருக்குது, கத்தோலிக்க சர்ச். அது நான் பேசிட்டு வந்துட்டேன். இது 2017 நடக்குது இந்த விஷயம். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில். அப்போ நான் நடந்துச்சு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். திட்டிட்டு அவர் அசிங்கமாக திட்டுறேன். என்னென்னா, உலகத்தில் ஏன் இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது, குழந்தைகள் சாகிறாங்க, கொடூரமான விஷயங்கள் நடக்குது, கற்பழிப்பு, இந்த மாதிரி போராட்டங்கள், பணம் இல்லாத பிரச்சனைகள், எதுக்கு ஏழ்மையை கொடுத்து இப்படி சாகடிக்கிற அப்படின்னு பிடிச்சி பேசுகிறேன். அவரை கல்யாணம் காட்சி யாருக்கும் நடக்கவும் மாட்டேங்குது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. உடனே எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு, ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, மதிய நேரம், நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்குள்ளே ஒரு ஆத்ம அமைதி கிடைச்சிது. அந்த உணர்வே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக. அழுதுட்டேன், ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உணர்வை முதலாவது ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. அந்த நேரத்தில் ஒரு இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தேன், நேசிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஆத்ம அமைதி, சந்தோஷம் கிடைச்சிது. முழுமையாக ஏதோ ஆள் மாறிட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னையிலிருந்து இந்த கடவுளை திட்டத்தை விட்டுட்டேன் அனாவசியமாக. இப்போ அப்பப்போ கோபம் வந்தப்போலாம் திட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம். பட் ஆனால் அந்த அளவுக்கு கொடூரமாக நான் திட்ட கிடையாது. அப்புறமா வந்துட்டேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு, அவருக்கு எனக்கும் ஏற்பட்ட இணைப்பு. அப்புறம் கிறிஸ்டியானிட்டியில் போய் கொஞ்ச நாள் பயணித்தோம். அதுக்குள்ளே போனோம். அங்கே 1008 அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வெறுத்து போச்சு. என்னடா இங்கேயும் இப்படி தானே அடிச்சுக்கிறீங்க, பணத்துக்கு காணிக்கைக்குன்னு அடிச்சுக்கிறீங்க, நான் பெரியவன் நீ பெரியவன்னு காட்டிக்கிறீங்க, இயேசு கடைப்பிடிக்காதவனா சாத்தானுங்கிறீங்க, வேற்று மதத்தில் இருக்கிறவன பிசாசுங்கிறீங்க, என்னடா இப்படி ஒருத்தனை மட்டும் மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க இயேசுக்கிட்ட அன்பு அமைதிங்கிறாங்களா, இவங்க அங்கேயும் சாதி சண்டைன்னா போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு சர்ச்சை வச்சுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க.
அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இவங்களும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் அப்படி தான் அடிச்சுக்கிறானுங்க, இங்கேயும் குலதெய்வத்துக்கு அடிச்சுக்கிறானுங்க, சாமிக்கு அடிச்சுக்கிறானுங்க, இங்கேயும் அப்படி தான். ஸோ இந்த அரசியல் எனக்கு பிடிக்கல. அடித்துக்கொள்ளும் மதவெறி பிடித்து அடித்துக் கொள்ளுகிறவர்களும் எனக்கு பிடிக்கல. இந்த வெறி பிடிச்சி திரியிறவங்க, மனிதர்களை தொந்தரவு செய்கிறவங்களும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அமைதியை சீர்குலைக்கிறவன், அன்பா இல்லாதவனே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் எனக்கு இயேசு போனால் இவங்க வேற ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ ஒரு சில கத்தோலிக்க சபைகளில் தான் எனக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் மைண்டு கிடைச்சது, மற்ற இடங்கள்ல கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்து சரி விடு, இதை தாண்டி வேற ஏதாவது தேடும் பொழுது தியானம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2019க்கு அப்புறம் ஒரு தியானம் செய்யலாங்கிற ஒரு நிலைக்கு போய் 2020 முழுவதும் தியானம் பண்ணக்கூடிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்கிறேன். முதலாவதாக அவர் என்னை சந்திக்க வரார் அப்படின்னு சொல்கிறான். என் அருகில் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். என்னுடைய பாடி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எடுத்து வேறொரு பரிமாணத்துக்கு போயிட்டு வந்துச்சு. வந்த உடனே அவர் அந்த இடத்துல வந்திருக்காரு. என்னோட வேறொரு பரிமாணத்தில் நாங்கள் எல்லாருமே டைமென்ஷனில் இருக்கிறோம். அந்த இடத்துல என் பக்கத்தில், நான் வீட்டில் தான் படுத்திருக்கேன், ஆனால் பக்கத்தில் என் பக்கத்தில் வந்துட்டார். வந்து அமர்ந்து என்னுடைய, நான் படுத்திருக்கிறேன் இல்லைங்களா, அந்த கட்டில் மேலே அமர்ந்து என் கைகளை பிடித்து கொண்டார். என் கையை பிடிச்சி இப்படி மெதுவாக அப்படி கைகளை பிடிச்சி இருக்கிறாரு. நல்லா பிடிச்சி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு குழந்தையோட கையை பிடிச்சா எப்படி பிடிக்கும் அது மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. நல்ல உணர்வு. பக்கத்தில் வந்திருக்காருன்னு தெரியுது, உணர்றேன். அதை எந்திரிக்க முடியல. உடலை விட்டுட்டு டக்குன்னு என்னால் எந்திரிக்க முடியல. ஏன்னா என்னுடைய ஆன்மாவே அவர் பிடித்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க. அப்புறமா எந்திரிச்சேன். டக்குன்னு எந்திரிச்சு அவரை பார்க்குறேன். என்னை உடம்புல இருந்து அப்படியே ஒரு அசைந்து அப்படியே ஒரு விஷயம் லைட் மாதிரி வேகத்தில் போகுது. இப்போ போனதை பார்த்தேன், தலைவர் தப்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க என்னென்னா, அந்த விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த அனுபவங்கள் உலகத்துலேருந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அப்பயே மிரண்டு போயிட்டேன். இயேசு என்னை சந்திக்க வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு உற்சாகம். ஆனால் அது உலகத்துக்கு சொல்ல முடியாது, எப்படி காமெடி பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்கன்னு விட்டுட்டேன். அப்புறம் என் மனைவி கிட்ட மட்டும் சொன்னேன். ஒரு சில உறவுகள்கிட்ட சொன்னேன். வழக்கம் போல் அவங்க கலாய்ச்சாங்க. உன்னெல்லாம் ஏசு சந்திக்க வருவாரா, நீங்களாம் பெரிய ஆளா, உனக்கே ஒன்றும் தெரியாது, நீ போய் பைபிளை படி, நீ போய் தியாலஜி படி, நீ போய் சர்ச்சுக்கு போ, ஒழுங்கா பாஸ்டர்கிட்ட கீழே அடங்கிரு, பாத்ரூம் கழுவு, கக்குச கழுவு, அவருக்கு வந்து அவர் துணியை அயன் பண்ணி கொடு, அவருக்கு எடுபடி வேலை செய், இதெல்லாம் செஞ்சினா தான் ஏசு உன்னை சந்திக்க வருவாருங்கிற மாதிரி சொன்னாங்க. இவனுக்கு சொன்ன குவாலிட்டியெல்லாம் பார்த்து ஏசு என்னைக்கு நம்மளை சந்திக்க வர்றது, இது ஒரு அரசியல் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேலே போய் தியானம் பண்ணேன். தியானம் பண்ணி வாங்கன்னு சொன்னேன். அவரே வந்தார். வந்து நம்ம பக்கத்தில் வந்து இறங்கினார். இறங்கி கொஞ்சம் தூரம் இருக்கும், இறங்கி வந்து நம்மை சுற்றி வந்தார். வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பிளெஸிங்ஸ் பண்ணிட்டு போனார். அது ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சுங்க. ஒரு மனுஷன் வந்து அப்படி இறங்குறாருங்க, காற்று மாதிரி இறங்குறாரு. 3 மணி இருக்கும் அதிகாலையில். இறங்கி நம்மை சுற்றி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இது மிகப்பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பாட்டி சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு நம்மளை போக சொன்னார். அங்கே போனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் காவி வேட்டி அணிந்திருந்தார். ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்கிட்ட ஒரு வசனம் சொன்னார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படிங்கிற மீகா 7:15 வசனத்தை சொன்னார். மிரண்டே போயிட்டேன். இங்கே எதுக்குடா அவர் இந்த வசனத்தை சொல்கிறாருன்ட்டு. ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரு அப்படின்னு புரிஞ்சுது. இயேசு என்ன நடத்துகிறாருன்னு புரிஞ்சுது. அவர் தான் என் குருங்கிறது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மிராக்கள் நடந்ததுக்கப்புறம் பலமுறை அவர் எனக்கு நிறைய உணர்வுகளை வந்து இருக்கிறத ஏற்படுத்தியிருக்காரு. இந்த 3 நிகழ்வுகளும் மறக்க முடியாத நிகழ்வுகள். அதுவும் பாம்பாட்டி சுவாமிகள் ஜீவ சமாதியில் இயேசுடைய வசனத்தை சொன்னதெல்லாம் நான் மிரண்டே போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறது புரிஞ்சுது. இப்போ என்னை நடத்தி கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். மகாகுரு இயேசு கிறிஸ்து நிறைய பேரை சந்திக்கிறாரு. உங்களையும் சந்திக்கிற அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக ஜீசஸ் இன்னமும் இருக்கிறார். அவர் நம்ம மண்ணில் இருக்கிறாரு. பல நாடுகளில் போய் பலரையும் சந்திக்கிறாரு. உங்களும் வேண்டி விரும்பி கேளுங்க. நிச்சயமாக இறைவன் சித்தம் இருந்தால் உங்களையும் சந்திக்க வருவார். காரணத்தோடு தான் வருவார், காரணமெல்லாம் வரமாட்டார். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூப்பிட்ட உடனே எல்லாருக்கும் வந்துட மாட்டார். ஸோ அதனால் அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக அவர் காட்சி கொடுப்பார், ஏதோ ஒரு வழியில் உணர்த்துவார். ஸோ இயேசு சொன்னது போல் அன்பை மட்டும் பரப்புங்கள், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அமைதியை தேடுங்கள். நன்றி. நல்லது.